இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எமது போராட்டத்தில் தோழமை அமைப்புகளான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம், விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் ஜனநாயக இயக்கங்கள் இந்த முற்றுகை போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் நியாயமாக நடைபெறுமா? வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடைபெறுமா? இந்திய தேர்தல் ஆணையம் மிசா பீரியட்ல கூட, எமர்ஜென்சில கூட நியாயமா நடந்துக்கிச்சு. ஆனால் இந்த நிலையில பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இது நியாயமாக நடைபெறாது. அந்த சந்தேகத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர்கள், IASகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள், சிவில் உரிமை அமைப்புகள் ஆதாரப்பூர்வமாக ஐயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே இது தொடர்பாக பொதுநல வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் தேர்தல் ஆணையத்தை எச்சரிக்கும் விதமாகவும் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் தேதி அறிவித்தது பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தேர்தல் ஆணையர் நியமனம் அரசியலமைப்பு சாசன அமர்வு உச்சநீதிமன்ற நீதிபதியும் அடங்கி தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்பதை புறந்தள்ளிவிட்டு 150 MPக்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு பாராளுமன்றத்திலே ஒருதலை பட்சமாக சட்ட திருத்தம் செய்து தனக்கு ஆதரவான 2 தேர்தல் ஆணையரை மோடி அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அதே போல விவிபேட் EVM மிஷின்ல ஒப்புகை சீட்டையும் சேர்த்து எண்ணணும், EVM மிஷின்ல தில்லுமுள்ளு செய்யலாம் என ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பிறகும் அதன் மீது அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் இன்றைக்கு தொடர்ச்சியாக அதை மீண்டும் தொடர்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். மேலும் வாக்களித்த அன்றைக்கு எவ்வளவு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு பதிவாகி இருக்கிறது என்பதை 17C வாரத்திலே பூத் ஏஜென்ட்டும் தேர்தல் அலுவலரும் கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்தியாவிலே பல நூற்றுக்கணக்கான வாக்குப்பதிவு மையங்களில் கொடுக்கப்படவில்லை. டெல்லியில கூட கொடுக்கப்படல, தமிழகத்தில் ஓரளவு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்தில் பதிவான வாக்குகளை சொல்ல வேண்டும் என பொதுநல வழக்கு போட்ட போது தேர்தல் ஆணையம் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என சொல்லிவிட்டு வெளியில வந்து 2 நாளில் பதிவான 5 கட்ட வாக்குப்பதிவுகளையும் இணையதளத்திலே பதிவேற்றிருக்கிறார்கள். அதுல 1 கோடிக்கும் அதிகமான வாக்கு கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. இதன் மீது எந்த விசாரணையும் நடத்தப்படல. இதன் மீது பிரச்சனை சுமூக தீர்வு காணப்படல. இப்ப வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 நடக்க போகிறது. அப்போ 1 கோடி பேர் வாக்கு அதிகமா இருக்குன்னா யாரு போட்டாங்க, யாருக்கு சார்பா போட்டாங்க? அடுத்தது தேர்தல் அதிகாரி ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமா நடக்குங்கிறத தொடர்ச்சியாக இந்த 5 கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலையும் எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியினரும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா வரலாற்றே இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் ஒரு தரங்கட்ட ஒரு அரசியல்வாதியை இந்தியா பார்த்ததே கிடையாது. பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. குஜராத்தில் 2 முறை பிரதமராக இருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகால அரசியல்ல மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்ய போறோம்னு சொல்றதுக்கு ஒரு தரமும் யோக்கியதையும் இல்லாமல் முஸ்லிம் மக்களுக்கு உங்களுடைய இந்துக்களுடைய தாலியை புடிங்கி கொடுத்துருவாங்க, உங்களுடைய எருமாட்டை ஒன்று புடிங்கி கொடுத்துருவாங்க, உங்களுடைய வீட்டை பறிச்சு கொடுத்துருவாங்க, உங்க சொத்தை புடிங்கிடுவாங்கன்னு இப்படி தரங்கட்ட முறையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு இதுவரைக்கும் யாரும் பேசியிருக்க முடியாது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு 400 சீட்டு கொடுக்கணும், அப்பதான் ராமர் கோயிலை நாங்கள் காப்பாற்ற முடியும், இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கன்னு பேசக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு பிஜேபியினுடைய அந்த பிரதமர்னு சொல்லக்கூடியவர் இன்றைக்கு ரொம்ப மோசமாக, அதாவது 3ஆம் தர மனிதரை போல ஒரு வரலாறு சந்தித்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அதான் முக்கியம். அது இல்லாமல் இன்றையோட இறுதி கட்ட வாக்குப்பதிவு 1ஆம் தேதிக்கு இன்றையோட பிரச்சாரம் முடியுது. ஆனால் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் நான் தியானம் பண்ண போறேன்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும், வன்மையாக கண்டிக்கணும். பிரதமர் மோடிக்கு மக்கள் அதிகாரம் சார்பிலையும் தமிழக மக்கள் கோ பேக் மோடி என்பதை இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவி காணா போச்சு, அது தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு தமிழக மக்களையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இன்றைக்கு கன்னியாகுமரியில் தியானம் செய்கிறாருன்னா தமிழக மக்கள் அதை அனுமதிக்க கூடாது. கோ பேக் மோடி, நீங்கள் என்றைக்கு திரும்ப தமிழகத்துக்கு வரக்கூடாது என்பதை கண்டிக்கிறோம். நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம். மக்களுக்கு எச்சரிக்கும் விதமாக தான் இந்த நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம்.
ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்களித்த மக்கள் நீங்கள் வாக்கு எண்ணுக்கும் மையத்தில் நீங்கள் பெருந்திரளாக கூடணும். நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ உண்மையான வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அறிவிக்கிறத உத்தரவாதப்படுத்தும் வரை, உண்மையாக ஆட்சி மாற்றம் நடக்கின்ற வரையிலே வாக்களித்த மக்களுடைய கடமை தொடர்கிறது. இது வழக்கமான தேர்தல் அல்ல, பாசிச பாஜகவுக்கு எதிரான தேர்தல். இது அம்பானி அதானி சிறைக்கு அனுப்புவதற்கான தேர்தல், மோடி அமித்ஷாவை சிறைக்கு அனுப்புவதற்கான தேர்தல். எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதற்காக தான் இந்த முற்றுகை போராட்டம். நன்றி, வணக்கம்.